அக்டோபர் 31 அவர் சிம்மத்துக்கு வருவார். திரும்ப ஜனவரி 24 திரும்ப அவர் ரிவர்ஸில் கடகத்துக்கே போவார். ஸோ அந்த கடகத்துக்கு போகிற வரைக்கும் அந்த பீரியட் ஒரு 2-3 மந்த்ஸ் நீங்கள் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நல்ல பலன்களை குரு பகவான் கொடுப்பார். அதே மாதிரி வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறதெல்லாம் இத்தனை நாள் நீங்கள் அப்ளை பண்ணி முயற்சி பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அதில் ஏதாவது தடை கிடை உங்களுக்கு வந்திருக்கலாம். ஆனால் இப்போ வந்து இந்த 4ஆம் பாவம் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், சுகஸ்தானம் சொல்கிறோம். அங்கே தான் தாயார் ஸ்தானம் சொல்கிறோம். கல்வியும் அங்கே தான் இருக்குது. நம்மளுடைய வீடு வாசல் வண்டி வாகனம் எல்லாமே அந்த 4ஆம் இடத்துல தான் இருக்குது. அப்போ அங்கே வந்து குரு பகவான் உட்காரும்போது கண்டிப்பாக வீடு கட்டும் முனைப்பில் நீங்கள் இறங்குவீர்கள். அதே மாதிரி தாயார் மூலமாகவும் உங்களுக்கு ஒரு அனுகூலம் கிடைக்கும். ஏன்னா அது தாயாருடைய ஸ்தானம். அது உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம்.